4ஆம் மாதத்திலிருந்து 8ஆம் மாதம் வரை கடவுள் நம்மோடு பேசினார். நமக்கு வாக்குத்தத்தங்களை கடவுள் தந்தார். அவர் நமக்கு வாக்குத்தத்தங்களை கொடுத்து நம்மை மகிழ வைத்தார். நமக்கு மகிழ்ச்சியையும் சமாதானத்தையும் வெற்றியையும் கனத்தையும் கடவுள் கொடுத்தார். 9ஆம் மாதத்தில் இந்த 1ஆம் தேதியில் இந்த இரவு நேரத்தை நாம் அவருடைய ஆலயத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த நாள் பிறந்துள்ளது. புதிய மாதம், புதிய நேரம். 8 மாதமும் நம்மை வழிநடத்தி ஆண்டவர் இந்த மாதத்திலும் நம்மை வழிநடத்த இருக்கிறார். அவர் இன்றிலிருந்து நம்மை மறுபடியும் கரத்தை அவர் குறித்து பிடிக்கிறார். நாம் சோர்வடையாமல் இருக்க, நாம் பலகீனமற்று போகாமல் இருக்க, நான் விழுந்து அழிந்து போகாமல் இருக்க அவருடைய வல்லமை கரம் இந்நாளிலே இந்நேரத்திலே நம்மை தேடி வருகிறது. நம்மை ஆண்டவர் இன்று இரட்டிப்பான நன்மைகளையும் இரட்டிப்பான ஆசீர்வாதங்களையும் கடவுள் நமக்கு கொடுக்கிறார். 8 மாதம் வரை பலவிதமான நிந்தைகள், பலவிதமான வேதனைகள், பலவிதமான படிச்சொல்லுகள் எல்லாவற்றையும் கடவுள் முடித்து விடுகிறார். அதற்கு பதிலாக ஆண்டவர் இரட்டிப்பான நன்மைகளையும் இரட்டிப்பான ஆசீர்வாதங்களையும் நம்முடைய வாழ்க்கையிலே இந்த நாளிலே இந்நேரத்திலே ஆவியானவர் துவங்குகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்நாளிலே நம்மை ஆண்டவர் கூட்டி வந்துள்ளார். நேற்றைய நாளிலே நம்மை கடவுள் கூட்டி பரிசுத்தப்படுத்தினார். நம்முடைய பாவங்களுக்காக நாம் ஜெபித்து ஆராதித்தோம். கடவுள் சுத்தமாக்கியுள்ளார். இன்று அவருடைய அரியணையில் அவர் எழுந்தெழு நிற்கிறார். அரியணை புரிந்துள்ளார். அற்புதமும் அடையாளங்களையும் கடவுள் நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்படுத்த போகிறார். யோர்தா நதியை பின்வாங்க கடவுள் செய்ய போகிறார். நமக்கு வாழ்க்கையில் என்னென்ன தடை இருக்கிறதோ அந்த தடைகளை கடவுள் இன்று உடைத்து உங்கள் கண்கள் காண அற்புதமும் அடையாளங்களையும் கடவுள் இந்நேரத்திலே வெளிப்படுத்துகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடவுள் நம்மோடு என்ன பேச விரும்புகிறார்? இந்த 9ஆம் மாதம் நமக்கு கடவுள் என்ன வாக்குத்தத்தம் சொல்கிறார்? வாசிப்போம். இசையாஸ் 61ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் வாசிப்போம். நீங்கள் அடைந்த வெட்கத்திற்கு பதிலாக உங்களுக்கு 2 மடங்கு நன்மை விளையும். உங்களுக்கு கிடைத்த அவமானத்திற்கு பதிலாக உங்கள் பாவத்தை குறித்து அக மகிழ்வீர்கள். ஆதலால் உங்கள் நாட்டில் எல்லாவற்றையும் 2 மடங்கு பெறுவீர்கள். முடிவில்லா மகிழ்ச்சி உங்களுக்கு கிடைக்கும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இதுவரை உங்களுக்கு கிடைத்த அவமானத்துக்கு மேலாக, நிந்தைக்கு மேலாக ஆண்டவர் உங்களுக்கு இன்று இரட்டிப்பான நன்மைகளையும் இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை தருகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ கடவுளை தேடினதால், நீ அவரை அறிந்து கொண்டதால், அவருடைய மகளாக நீ நடந்து கொண்டதால் நீ அநேக நிந்தைக்குள்ளும் அவமானத்துக்குள் ஆக்கப்பட்டாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பல நிலை உன்னை தேடி வந்தது, பல சூழ்நிலைகள் உன்னை தேடி வந்தது. அது எப்படி உன்னை தேடி வந்தது? பல அவமானங்கள், நிந்தைகள், பழிச்சொல்லுகள். ஹல்லேலூயா. நீ கடவுளை தேடிக்கொண்டிருக்கிறாயே, நீ அவருக்கு நாம் ஓடிக்கொண்டிருக்கிறாயே. உன்னில் அந்த மகிமை இருக்கிறது என்ன? உலகம் உன்னை வேதனைப்படுத்தியது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த நிந்தையும் அந்த அவமானத்தையும் அந்த பழிச்சொல்லையும் அவருடைய நாமத்திற்கு முன்னாடி பொருட்டில்லாத பெரு அதை நீக்கி விட்டு ஓடின. ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உனக்குள் இருந்த நிந்தைக்கு பதிலாக, இதுவரை நீ பட்ட பாடுகளுக்கு பதிலாக, இதுவரை நீ கண்ட அவமானத்துக்கு பதிலாக ஆண்டவராகிய கடவுள் உன்னை இரட்டிப்பாய் ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இரட்டிப்பான மகிமை உன்னை தேடி வருகிறது. இரட்டிப்பான ஆசீர்வாதம் உன்னை தேடி வருகிறது. உன்னுடைய நிந்தையாகிய, உன்னுடைய நிந்தை அவமான பழிச்சொல்லை ஆவியானவர் உன்னிலிருந்து கடத்தி எறிகிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நிந்தை என்ற ஆடை உனக்குள் இருந்தது, பழி என்ற ஆடை உனக்குள் இருந்தது, அவமானமாகிய சாயல் உனக்குள் இருந்தது. இந்த 9ஆம் மாதத்தில் ஆவியானவர் உன்னை படைத்தவர், உன்னை அழைத்தவர், அவருக்கு உன்னை தேர்ந்தெடுத்தவர் சொல்கிறார், அதை அகற்றுகிறோம். ஹல்லேலூயா. அதற்கு கடவுளாகி ஆண்டவர் கட்டளை போடுகிறார். நீ என் மகனை விட்டு, மகளை விட்டு அகன்று போ. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உன்னுடைய அவமானத்தை நீக்க யாரும் இல்லை, உன்னுடைய நிந்தை எடுத்து மாற்ற யாரும் இல்லை. ஆனால் உன் ஆண்டவர் உனக்காக இந்த இடங்களை வருகிறார். உன்னுடைய அவமானத்தை, நிந்தை எடுத்து மாற்றுகிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அதற்கு பதிலாக கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உன்னில் இருந்த பாடுகளை கடவுள் எடுத்து மாற்றுகிறார். நீ பல நாளாக கடவுளுடைய பாதத்தில் வந்து ஜெபித்துக் கொண்டிருந்தார். ஆண்டவர், என்னுடைய நிந்தை என்னிருந்து எப்போது மாறி போகும், என்னுடைய கண்ணீர் எப்போது நின்று போகும், என்னுடைய அவமானத்தின் ஆடை சாயல் என்னை விட்டு நீங்கி போகும். ஆண்டவர் இன்று உனக்கு சொல்கிறார், அதற்கு பதிலாக இரட்டிப்பான ஆசீர் உனக்கு தருகிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உன்னுடைய துக்கத்தின் நாட்கள் உனக்கு மகிழ்ச்சியாய் மாறும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உன்னை நோக்கி அநேகர் அவமானப்படுத்தினார்கள், நீ செய்யாத குற்றத்தை சொன்னார்கள், உன்னால் பழி போட்டார்கள், உன்னை நிந்தித்தார்கள், நீ கடவுளை தேடியால் உன்னை ஒதுக்கி வைத்தார்கள். பல கூட்ட பகுதியிலே அவமானம் அடைந்தார். ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உன்னுடைய துக்க நாட்கள் இன்றிலிருந்து மகிழ்ச்சி நாளாய் மாறும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உன் கண்ணீராக நின்ற நாட்கள் இன்னிலிருந்து சுகமாழ்வாக மாறும். ஹல்லேலூயா. சுகமாழ்வு உன்னை தேடி வருகிறது, சுகமாழ்வு உன்னை துரத்துக் கொண்டிருக்கிறது, சுகமாழ்வு உன்னை ஆசீர்வதிக்கிறது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உன்னில் அநேக ஆசீர்வாதங்கள் இருந்தது, உனக்கு அநேக ஆசீர்வாதங்களை கடவுள் தந்து வைத்தார். அவருடைய வாக்கு தத்தத்தின்படி ஒவ்வொரு மாதம் உனக்கு ஆசீர்வாதம் கொடுத்தார். ஹல்லேலூயா. ஆனாலும் ஏதோ ஒரு நிலையில் குறை இருந்தது, நிந்தை இருந்தது, பல நிலையில் கடன் பிரச்சனையில் உனக்கு அவமானம் இருந்தது, உன்னுடைய மறுமை நிமித்தம் உனக்கு நிந்தை இருந்தது, உன்னுடைய ஏழ்மை நிமித்தம் உனக்கு அவமானம் இருந்தது. ஆண்டவன் அதற்கு பதிலாக உனக்கு இரட்டிப்பான நன்மைகளை தருவோம் என்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா. உன் நிந்தைகளையும் உன் கண்ணீர் காலங்களையும் உன் துக்க நாட்களையும் மகிழ்ச்சி காலமாய் மாற்றுகிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. வாடி போன உன்னுடைய முகச்சாயலையே சுக வாழ்வாக துளக்க வைக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சுக வாழ்வு உன்னை தேடி வருகிறது. எப்படி வருகிறது? வாக்குத்தத்தத்தின் மூலமாக, அவனுடைய வார்த்தையின் மூலமாக, உன்னுடைய வாழ்க்கையிலே உன்னுடைய நாட்களிலே சுக வாழ்வு வருகிறது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நீ பட்ட நிந்தையே, உனக்குள் இருந்த அவமானம், கண்ணீர் கவலை, அதற்கு பதிலாக உன்னை நாம் ஆசீர்வதிக்கிறோம். ஹல்லேலூயா. ரெட்டிப்பான நன்மை, ரெட்டிப்பான ஆசீர்வாதம், ரெட்டிப்பான மகிழ்ச்சி, சமாதானம், வெற்றி, கனம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நிந்தை காலம் நம்மை விட்டு விலகி போகிறது. இது அவமானத்தின் சின்னம் ஆவியானவரால் பறிக்கப்படுகிறது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நீ எங்க திரும்பினாலும் சமாதானம், நீ எங்க திரும்பினால் உனக்கு மகிழ்ச்சி. உன் துக்க காலம் மகிழ்ச்சி காலம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ரெட்டிப்பான நன்மை உனக்கு என்ன வெளிப்படுத்துகிறது? இதோ மகிழ்ச்சி காலத்தை தருகிறது. ஹல்லேலூயா. உனக்கு சுகவாழ்வை தருகிறது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. வாக்குத்தத்தத்தின் ஆவியானவர் உன்னை ஆசீர்வதிக்கிற உன் ஆண்டவர். நீ நம்புகிறவன் கடவுள், நீ விசுவாசிக்கிறவன் ஆண்டவர். இந்த 1ஆம் தேதியில உன்னை ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லாரும் கைதாளத்தோடு ஆமே ஆமே. ஆவியானவர் வாக்குத்தத்தம் சொல்கிற நேரத்திலே ஆலயத்திலே ஆமே ஆமே 3 மணிபோசே விளங்குகிறதை கேட்கிறேன். இந்த அவமானத்தில் இருக்கிறவர்கள், கட்ட நெருக்கடியில் இருக்கிறவர்கள், அவமானப்படுகிறவர்கள், நிந்திக்கப்படுகிறவர்கள், எல்லாரும் வல்லமையோடு செவே நிந்தைக்கு பதிலாக, அவமானத்துக்கு பதிலாக ஆண்டவராகிய கடவுள் உனக்கு இரட்டிப்பான நன்மை ஆசீர்வாதம் தருகிறார். உன் கண்ணீர் காலம் முடிந்து போகிறது. சுகவாழ்வு உன்னை தேடி வருகிறது. ஆமென் ஆமென் ஆமென். கண்ணீர் காலம் நீங்க போகிறது. வல்லமே வல்லமே ஆமே ஆமே. நிந்தை விடைக்கிற வல்லமே, நிந்தை அவமானத்தை விடைக்கிற வல்லமே ஆமே. துன்ப காலத்தை விடைக்கிற வல்லமே ஆமே. மகிழ்ச்சி காலமாக அபியானவர் என்று கணிக்கிறார். 9ஆம் மாதத்தை கணிக்கிறார். ஆமே. பெற்றுக்கொள்ளுங்க பெற்றுக்கொள்ளுங்க. ஆமே. விசுவாசத்தோடு எடுத்துக்கள் எடுத்துக்கள். ஆமே. அடைப்பட்ட வழிகள் திறக்கப்படுகிறது. மறையப்பட்ட ஆசீர்வாதம் தேடி வருகிறது. பெற்றுக்கள் பெற்றுக்கள். ஆசீர்வதிக்கிறார் ஆசீர்வதிக்கிறார். ஆமே. நன்றி. விசுவாசத்தோடு காத்திரீங்க. இந்நேரத்தில் இருந்து உங்களுக்கு அற்புதம் நடக்கிறது. ஹல்லேலூயா
ஹல்லேலூயா. நீ எந்த மனிதன் முன்னிலையிலே ஆமே நீயோ அவமானப்பட்டாயோ, நிந்திக்கப்பட்டாயோ, அவர்கள் வெட்கமடையக்கூடிய அளவில் உன்னை தேடி சுகவாழ்வு வருகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மகிழ்ச்சி காலம், மகிமை நாட்கள் உன்னில் துவங்குகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சக்கரியாஸ் 9ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் வாசிப்போம். நம்பிக்கையுள்ள கைதிகளே, உங்கள் அரணுக்கு திரும்பி வாருங்கள், 2 மடங்கு நன்மைகள் தருவோம் என இன்று நாம் உங்களுக்கு அறிவிக்கிறோம். ஹல்லேலூயா, எல்லாரும் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்பிக்கையின் கைதிகளே, ஹல்லேலூயா. கடவுள் மேல் விசுவாசம் கொள்கிற தேவ மகனே, தேவ மகளே, கடவுள் பிள்ளைகளே, அதோ நீ அநேக துன்பத்தில் கைதியாக இருக்கிறா. நீ வேதனையிலும் பாடிலும் வியாதியிலும் தொல்லையிலும் பிசாசு பந்தனத்திலும் கட்டிலும் கடன் தொல்லையிலும் வறுமையிலும் கைதியாக இருக்கிற. ஹல்லேலூயா. ஏதோ ஒன்று சூழ்ந்து பிடித்து வைத்திருக்கிறது. சிறையில் அடைக்கப்பட்டதை போல நீ இருளிலும் சாபத்திலும் துன்பத்திலும் நிந்தையிலும் நீ அடைக்கப்பட்டுள்ள. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்பிக்கையின் கைதியா என் மகனே, என் மகளே, என் அரணுக்கு திரும்பி வா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்று நீங்கள் கடந்து வந்திருக்கிறீர்கள் அவருடைய அரணாகிய ஆலயத்தை சமூகத்தில் இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்நாள் பொறுத்து ஆண்டவர் உன்னோடு பேசுகிறார். ஆவியானவர் தீர்க்கதரிசனமாய் உனக்கு சொல்லுகிறார், உனக்கு நான் இரட்டிப்பான நன்மை தருவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் இரட்டிப்பான நன்மை தருகிறார். உன் ஆத்துமாவிலும் உன் சரீரத்திலும் ஆண்டவர் உனக்கு இரட்டிப்பான நன்மை தருவார். ஹல்லேலூயா. உனக்கு சமாதானத்தை தருவார், உனக்கு மன அமைதியை தருவார், நீ திருப்தி அடைய செய்வார். ஹல்லேலூயா. மகிழ்ச்சியையும் சமாதானத்தையும் திருப்தியையும் ஆண்டவர் உனக்கு செய்வார். ஹல்லேலூயா. நடைபெறாத விண்ணப்பத்தை கர்த்தர் ஏற்றுக்கொள்வார். ஹல்லேலூயா. அடைப்பட்ட வழியை கர்த்தர் திறந்து வைப்பார். ஹல்லேலூயா. உனக்கு தூரமாய் இருக்கிற ஆசிரியர் பக்கத்தில் கொண்டு வருவார். ஹல்லேலூயா. இதுதான் ஆண்டவர் உனக்கு தர இருக்கிற நன்மை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்பிக்கையின் கைதியே, விசுவாசமுள்ள என் மகனே, பரிசுத்தமுள்ள என் மகளே, என் அரணுக்கு திரும்புங்கள். ஹல்லேலூயா. இன்னொருடைய சத்தவனை அழைத்துள்ளது. அவருடைய ஆலயத்தில் இருக்கிறவனை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், உனக்கு இரட்டிப்பான நன்மை செய்வோம். ஹல்லேலூயா. உன்னை ஆசீர்வதிப்போம். ஹல்லேலூயா. எல்லா சரையிருப்பை உடைப்போம். ஹல்லேலூயா. சதி திட்டங்களை உடைப்போம். ஹல்லேலூயா. மந்திரவாத கட்டை அறுப்போம். ஹல்லேலூயா. மரணத்தின் சத்தத்தை ஒழிப்போம். ஹல்லேலூயா. ஆவியானவர் உன்னை சுற்றிருக்கிற பந்தனத்தை, உன் கை கால்களுடைய வாழ்க்கை கட்டிருக்கிற கட்டை, கைதியை பாடிருக்கிற உன் நிலையை கடவுள் மாற்றுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏனெனில் நீ நம்பிக்கையோடு இருக்கிறாய், நீ விசுவாசத்தோடு இருக்கிறாய். என் ஆண்டவர் என்னை விடுவிப்பார். ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்கிறார், நீ பட்ட அவமானத்துக்கு பதிலாக, இன்னைக்கு பதிலாக உனக்கு நாம் இரட்டிப்பான நன்மை தருவோம். ஹல்லேலூயா. நம்பிக்கை
திரும்ப. ஹல்லேலூயா. உன்னை நாம் ஆசீர்வதித்து இரட்டிப்பான நன்மை தருவோம். ஹல்லேலூயா. உன் கண்ணுக்கு மறைவா இருக்கிற ஆசீர்வாதங்களை உனக்கு தருவோம். ஹல்லேலூயா. நீ ஆச்சரியப்பட வேப்படைய, நீ ஆனந்தத்தால் துள்ளி சாட ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. 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 இசையாஸ் 62 அதிகாரம் 4 வசனம் வாசிப்போம். தள்ளப்பட்டவள் என நீ இனி அழைக்கப்பட மாட்டாய், கைவிடப்பட்டவள் என உன் நாடும் இனி சொல்லப்படாது. என் அன்புடையாள் என நீ அழைக்கப்படுவாய், மனமானவள் என உன் நாடும் சொல்லப்படும். ஏனெனில் ஆண்டவர் உன்மேல் அன்பு கூர்ந்தார், உன் நாடு இறைவனுக்கு வாழ்க்கைப்படும். ஹல்லேலூயா. 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 நீ கைவிடப்பட்டவள் என்று, நீ தள்ளப்பட்டவள் என்று நீ யாரும் பேச மாட்டார்கள். ஹல்லேலூயா. நீ கைவிடப்பட மாட்டா. ஹல்லேலூயா. இதோ கைவிடப்பட்டவன், கைவிடப்பட்டவள், தள்ளப்பட்டவர்கள், எல்லாரால் ஒதுக்கப்பட்டவர்கள். ஹல்லேலூயா. அப்படின்னு யாரும் சொல்லவே மாட்டார்கள். ஹல்லேலூயா. உன் நிந்தைக்கு பதிலாக, இதுவரை நீ கண்ட அவமானத்துக்கு பதிலாக உனக்கு இரட்டிப்பான நன்மை தருவோம். ஹல்லேலூயா. அந்த ஆண்டவர் சொல்லுகிற அந்த நன்மை என்ன? இனி யாராலும் நீ கைவிடப்பட்டவன், கைவிடப்பட்டவன் என்று சொல்லப்பட மாட்டார்கள். ஹல்லேலூயா. நீ தள்ளப்பட்டவன் என்று அழைக்கப்பட மாட்டார்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உன்னை சுற்றி இருக்கிற உறவுகள், உற்றார் உறவினர்கள், உன்னை ஏளனமாக பார்த்தவர்கள், ஊரார்கள் ஆச்சரியப்படுவார்கள். ஹல்லேலூயா. நீ கடவுள் மகன், மகள் என்று சொல்வார்கள். ஹல்லேலூயா. ஏனெனில் உன்னுடைய மகிமை கண்டு, உன் மக்கள் உதயமாகிற உன் வழியை கண்டு அவர்கள் ஆச்சரியப்படுவார்கள். ஹல்லேலூயா. நீ கடவுள் மகன், மகள் என்று சொல்லப்படுவார். ஹல்லேலூயா. 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 ஆண்டவருடைய பிள்ளைகளே, எல்லாவற்றுக்கும் முடிவு உண்டு. இன்று கடவுள் உனக்கு ஒரு முடிவை கொண்டு வருகிறார். உன்னுடைய நிந்தைக்கு முடிவை கொண்டு வருகிறார். உன்னுடைய அவமானத்துக்கு முடிவை கொண்டு வருகிறார். உன் துக்கத்துக்கு முடிவை கொண்டு வருகிறார். உன் வேதனைக்கு கர்த்தர் முடிவை கொண்டு வருகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உன்னுடைய கைதிகளை கடவுள் உடைத்து எறிகிறார். அவரே நீதிபதியாக வந்து உன்னை விடுவிக்கிறார். ஹல்லேலூயா. இரட்டிப்பான நன்மைகளையும் இரட்டிப்பான ஆசீர்வாதங்களையும் உன் வாழ்க்கையில் ஆண்டவர் தருகிறார். எண்ணி முடியாததை உனக்கு கர்த்தர் தருவார். ஹல்லேலூயா. அல்லகை உன்னை தொடவோ நெருங்கவோ இல்லாதபடி, உன் விசுவாசத்தை பரிசோதிக்கவோ ஒன்று செய்யாதபடி அவர் நெருப்பை முன்னில் போடுவார். ஹல்லேலூயா. 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 எல்லாரால் நான் கைவிடப்பட்டேன், என்னுடைய உறவுகளால் நான் கைவிடப்பட்டேன், என்னுடைய தாய் தந்தர்களால் நான் கைவிடப்பட்டேன், ஊரார்களால் கைவிடப்பட்டேன். இனி யாரும் என்னை பார்த்து சொல்ல மாட்டார்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இசையாஸ் 54 அதிகாரம் 4 வசனம் வாசிப்போம். அஞ்சாதே, ஏனெனில் நீ அவமானம் அடைய மாட்டாய். கலங்காதே, ஏனெனில் நீ வெட்கத்திற்கு உள்ளாக மாட்டாய். உன் இளமையின் வெட்கத்தை மறந்து விடுவாய். உன் கைமையின் நிந்தையை இனி நினைக்க மாட்டாய். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.
நீ அஞ்சாதே, ஆண்டவர் சொல்லுகிறார். நீ பயப்படாதே. கடவுள் உனக்கு வாக்குத்தத்தங்களை சொன்ன பின்பும் ஏதோ ஒரு இடத்தில் உனக்கு பயம் இருந்து கொண்டிருக்கிறது. இது நடக்குமா நடக்காதா? ஹல்லேலூயா. வாக்குத்தத்தங்களுடைய வாழ்க்கை நடக்குமா நடக்காதா? ஹல்லேலூயா. நம்பிக்கை கைதி என் மகனே, என் மகளே, நீ நம்மிடத்தில் திரும்பி வா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ அவருடைய பாதத்தில் இருந்து கொண்டிருக்கிறார். உன்னில் இருக்கிற இந்த கடவுள் அகற்ற உன்னோடு கடவுள் பேசுகிறார். நீ அஞ்சாத, நீ பயப்படாதே. ஹல்லேலூயா. நீ அவமானம் அடைய மாட்டா. ஹல்லேலூயா. உண்மையாகவே உனக்கு நான் சொல்லுகிறேன், நீ அவமானம் அடைவதில்லை. ஹல்லேலூயா. நிந்தைக்கு ஆக்கப்படுவதில்லை, நீ நிந்தைக்கு உட்படுவதில்லை, திடீரென நிந்தவனை கவ்வுவதில்லை. அஞ்சாதே மகனே, அஞ்சாதே மகளே, நான் உனக்கு உண்மையாகவே சொல்லுகிறேன், நீ இனி அவமானம் அடைய மாட்டாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாள் வரை இருந்த உன்னுடைய நிந்தையே, சின்ன வயதிலிருந்து வாலிப பருவத்திலிருந்து உன் வாழ்க்கை பயணத்தில் இருக்கிற எல்லா நிந்தைகளையும் ஆண்டவர் எடுத்து மாற்றுகிறார். ஹல்லேலூயா. இனி உனக்கு நிந்தையே இல்லையே. உன்னை சுற்றி இருக்கிற நிந்தை நீ நினைத்து பார்ப்பதில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன்னை கடவுள் ஆசீர்வதிக்கிறார். உன்னை கடவுள் உயர்த்த போகிறார். உன் நம்பிக்கைக்கு ஒரு முடிவை கொண்டு வருகிறார். இதுவரை நீ காத்திருந்த உன் விசுவாசத்துக்கு கடவுள் பதில் தருகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய ஜனமே, நான் பலவித துன்பத்திலும் நிந்தையிலும் சோதனையிலும் போராட்டத்திலும் நான் இருந்து கொண்டிருக்கிறோம். கடவுளிலே நெருங்க முடியாதபடி அழகையானவன் நம்மை கைதியாக வைத்துக் கொண்டிருக்கிறார். பல்லங்களை சோதித்துக் கொண்டிருக்கிறார். உன் ஆண்டவர் வருகிறார். அவர் எழுந்தெழ நிற்கிறார். உன்னுடைய வேதனைகளை, கைதிகளை, உன் அவமானத்தை பழி சொல்லை எல்லாவற்றையும் கர்த்தர் நீக்கி போடுகிறார். இந்த மாதம் 9வது மாதம் உனக்கு நன்மையும், உனக்கு பாக்கியமும், உனக்கு சமாதானமும், உனக்கு மகிழ்ச்சியும், நல்ல காரியங்களும் ஆண்டவர் உனக்கு நடத்தி தருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொண்ட இறை மக்களே, ஒவ்வொரு நாளும் வாக்குத்தத்தங்களை சொல்லி ஜெபிப்போம். அதன்படி கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பார். அதன்படி ஒவ்வொரு நாளும் உங்களை தேடி வருகிற நிந்தை, போராட்டம், அவமானத்தை கடவுள் முற்றிலுமாக எடுத்து மாற்றுவார். பொருத்தனையோடு ஜெபியுங்கள். கடவுளே, நாங்கள் உம்மை பறைசாற்றக்கூடியவர்களாக இருப்போம் என்று விசுவாசத்தோடு ஜெபியுங்கள். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டாண்டாக இருந்த நிந்தை, கடன் தொல்லை, வறுமை, பசி, இது பாடு, வியாதி, தொல்லை எல்லாவற்றையும் கடவுள் நீக்கி விடுவார். ஹல்லேலூயா. நீண்ட ஆயுசை தருவார். உடல் வலிமை கர்த்தர் தருவார். ஆண்டவரை தேடினதால், இவன் ஆண்டவரை தேடினதால், இவன் ஆண்டவரை தேடினதால் இவருடைய வாழ்க்கையில் யாதை இல்லை, வேதனை இல்லை, வறுமை இல்லை என்று உலகத்தார்கள் காண, உன்னை சித்திரிக்கிறவர்கள் காண கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன் நிந்தை முகத்தை கடவுள் எடுத்து மாற்றுகிறார். உன் நிந்தை சாயலை கடவுள் எடுத்து மாற்றுகிறார். உன்னுடைய அவமானத்தின் ஆடை கடவுள் எடுத்து மாற்றுகிறார். உனக்கு மகிமையான ஆடையை ஆண்டவர் தருகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ நடந்து செல்லும் போது சந்தன மரத்தை போன்று நீ மனம் கொடுப்பாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன்னுடைய வாக்குத்தத்தம், கர்த்தர் உன்னோடு பேசிய வாக்குத்தத்தம் உன்னையே மனம் கொடுக்க வைக்கும். ஹல்லேலூயா,
உன்னை நிந்தனைப்படுத்தினவர்களும் உன்னை அவமானப்படுத்தியவர்களும் என்ன என்று திரும்பி பார்க்கும் போது நீ சன்னந்த மரத்தை போன்று நீ மனம் கொடுக்கக்கூடிய மகனாக, மனம் கொடுக்கும் குடும்பமாக, மனம் கொடுக்கும் ஊழியர்களாக ஆவியானவர் இன்று வாக்குத்தத்தத்தின் மூலமாக இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை தருகிறார். நல்ல காரியங்களை நடத்தி தருவார். ஹல்லேலூயா. உனக்கு மகிழ்ச்சியானது நிலத்தில் நடக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன்னுடைய நிந்தைக்கு, உன்னுடைய அவமானத்துக்கு, இதுவரை நீ கண்ட நிந்தை அவமானத்துக்கு பதிலாக இது கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. நீ சோர்ந்து போகவில்லை, அந்த நிந்தையிலும் கடவுளை விட்டு போகவில்லை. ஒவ்வொரு மாதமும் 1ஆம் தேதி யாருடைய பாதத்தை நோக்கி எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். ஒத்தாசை எங்கிருந்து வரும் என்று பார்த்து கொண்டிருக்கிறார். உன் ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா, 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 hallelujah. Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. Glory to Lord, glory to Lord, glory to Lord. Amen, amen. Abhishek, Abhishek, Abhishek vallame, vallame. Ellarum pettikalungabe. Ombala maadathile, avidi aalayathile, onayinathe kattar abhishekana. வல்லமே, 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 ஆசீர்வாதம் வல்லமே, ஆசீர்வாதம் வல்லமே, ஆசீர்வாதம் வல்லமே. ஆமே. கட்டுகள் அறுக்கப்படட்டும், கட்டுகள் அறுக்கப்படட்டும், கட்டுகள் அறுக்கப்படட்டும். ஆவியானவர் என்ன தடுக்கிறார்? ஆவியானவர் என்ன தடுக்கிறார்? கட்டுகள் அறுக்கப்படட்டும், கட்டுகள் அறுக்கப்படட்டும். அபிஷேக், அபிஷேக், அமே, அபிஷேக், அமே. அற்புதத்தின் வல்லமே, அற்புதத்தின் வல்லமே, அற்புத அடையாளத்தின் வல்லமே. எல்லாரிலும் பாய்வதாக, எல்லாரிலும் பாய்வதாக. வாழ்க்கையில் இருக்கிற இது கட்டுகள் அறுக்கப்படட்டும், துன்ப கட்டுகள் அறுக்கப்படட்டும், இந்த போராட்டங்கள் நிரம்பணமாகட்டும். பணி சொல்லுங்க, நெருக்கடிக துயர வாழ்க்கை எல்லாரையும் வந்தாங்க. சொல்லு 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 சொல்லு. பாபா 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 பாபா. அபிஷேக், அபிஷேக். தடைகள் உடைவதாக, தடை உடைவதாக, தடை உடைக்கப்படுவதாக, கட்டுகள் உடைவதாக. ஆமே. அபிஷேக், ஆமே. வல்லமே, வல்லமே, ஊற்றிடு வல்லமே, ஊற்றிடு வல்லமே. நன்றி. எல்லாரும் மேலே விடுவிக்கிற வல்லமே, அற்புதத்தின் வல்லமே, சுகமருக்கு வல்லமே, எல்லா யாதி தொல்லைகளே உடைத்து விடுவதற்கா நன்றி, ஆசீர்வதிப்பதற்கா நன்றி, என் ஆண்டவர் இறங்கி வருவதற்கா நன்றி, என் கர்த்தர் இறங்கி வருவதற்கா நன்றி. ஆண்டவருக்கு நன்றி. ஒவ்வொரு பகுதியை பொறுப்படுத்தி தொடக்க முதல் முடிவு வரை நீங்க எங்களை நடத்தினே, நீங்க மக்களோடு பேசினே, ஆசீர்வதித்து. ஆண்டவருக்கு நன்றி. ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஜெபம் கேட்கிற நல்ல பிதாவே.